பேசத்தானே செஞ்சான். ஒரு கருத்தை எழுதக்கூடாது பேசக்கூடாதுங்கிறது என்ன நாடுது? குறவழியை நெரிச்சு போடுவா, எவனாக இருந்தாலும் உள்ளதுக்கு போட்டுருவேன் அப்படின்னா அதே தான் நீயும் செய்கிற. அவர் பேசின கருத்து எனக்கு ஏற்புடையதா இல்லையான்னு இல்லை, அந்த கருத்தை மோதுங்க, தர்க்கம் செய்யுங்க. அந்த கருத்தில் எனக்கு உடன்பாடு இல்லை. ஆனால் கைது என்பது அவசியம் இல்லை. கருத்தாக மோதலாம். இங்கே கொலை செய்கிறவன், கொள்ளையடிக்கிறவன், பாலியல் தொல்லை கொடுத்து பெண்களை வன்புணர்வு செய்கிறவன், வளத்தை கொள்ளையடிக்கிறேன், இவ்வளோ பேசுகிறீங்க. 80 லட்சம் டன்னு தேவை அந்த அதானி துறைமுகத்துக்கு. 30 லட்சம் டன்னு கல்லை வெட்டி கொண்டு என் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கிற என் மலையை வெட்டி கொண்டு கடலில் போட்டான். என் வளத்தை கொள்ளையடிச்சிட்டு போகிறான். நீ எதை வேணாலும் நான் சரி செய்யலாம். நான் மலையை எப்படி உருவாக்கினேன்? சினிமா ஷூட்டிங்கை செட்டு போட்டு தான்டா மலைன்னு கட்டி போகிறதுக்கு. இப்போ நீங்கள் வானூர்தி நிலையத்துக்கு போங்க, யானை, காளை, அதெல்லாம் அப்படியே பொம்மையாக செஞ்சு வச்சுருக்கான். இப்படி தான் எதிர்கால பிள்ளைகளுக்கு தெரிய போகுது. இது என்னன்னு கேட்கும். இதுதான் யானை, எலிஃபன் அப்படி சொல்லி கொடுக்கணும். அந்த நிலைக்கு என் மலையை வெட்டி கொண்டு போகிறான். அதுக்கு நாங்கள் போராடுறோம். சரியான ஆள்னா அதில் கைது பண்ணி காட்டுட்டோம். ஒரு தடவை அரெஸ்ட் பண்ணி காட்டுட்டோம். அதில் ஒரு 5 பேரை தூக்கி உள்ளே போடட்டும். அதை செய்ய முடியல. சும்மா ஒருத்தர் பேசினா நீங்கள் விட்டுட்டு இருந்தீங்கன்னா அந்த ஆளாக என்னமே தெரியாது. இப்போ நீங்கள் வம்படியாக அவனை பெரிய ஆளாக்குறீங்க. இப்போ நீங்கள் வெள்ளேரம் பேசுகிறீங்க, நான் உங்களுக்கு பதில் சொல்லிட்டு இருக்கேன் பாருங்கள். அது அவசியமற்றது. நீங்கள் இருந்து பாருங்கள், பேசுனதை அதிகமாக அவர் விமர்சித்து பேசுனது என்னைத்தான் பேசியிருக்கிறார். ஆனாலும் நான் சொல்கிறதுங்கிறது ஒரு மனித மாண்பு, நாகரிக அடிப்படையில். நீங்கள் இந்த மாதிரி ஒரு தங்கச்சி என்கிட்ட கேட்குது அலைபேசியில், நான் பயணத்தில் இருக்கேன், போயிட்டுருக்கேன். இருக்கும்போது அந்த தங்கச்சி கேட்குது, அண்ணன் இந்த மாதிரி கைது பண்ணியிருக்காங்களே, அதை பற்றி உங்கள் கருத்து என்னென்னு. என்ன பேசினாருன்னு இது மாதிரி கருத்தாக மோத வேண்டியதான். கைதெல்லாம் அவசியம் இல்லைன்னு சொல்கிறேன். இதை தான் பாரதிய ஜனதாவும் செய்து வாயை திறந்தா குறவழியை பிடிச்சிருது. அதே தான் இவங்களும் செய்கிறாங்கன்னு சொல்கிறேன். உடனே ஆதரிக்கிறேன்னா எதிர்க்கிறேன்னா கருத்துக்கு அவர் கருத்தில் உடன்படுறனா இல்லையாங்கிறதுல ஆதரிக்கிறதா எதிர்க்கிறதான்னு நான் தான் சொல்லணும். நீங்களாம் ஆதரிச்சிட்டாருன்னு பேசிட்டு இருக்கிறது என்ன அர்த்தமற்றது. ஆதரிக்கிறதுனா அந்த கட்சியை வெளில வைங்கன்னு நான் போய் மேடைக்கு பேசுகிறேன்னா அது ஆதரவு. அப்படி ஒன்றும் நான் பேசலையே. யாருக்கு இது உங்களை நாளைக்கு கைது பண்ணாலும் நான் கண்டிப்பேன். அது அவசியமற்றதுங்க அப்படின்னு அப்படி தான் சொல்லுவேன். மாணவர்கள் கைதுக்கு கண்டித்தேன். நீங்கள் அது மாதிரி தடியடி நடத்தக்கூடாது, அவர்கள் போராட்டத்துக்கு மதிப்பளிக்கணும்னு சொன்னேன். அதையெல்லாம் நீங்கள் பேசவே இல்லையே. சிலர் என்னை விமர்சிக்கணுங்கிறது கோட்பாடாக வச்சுருக்கிறவங்ககிட்ட போய் நம்ம ஒன்றும் பேச முடியாது. இவரை பேசுனேன்றீங்களே, சார்ஜ் பொன்னையான ஒருத்தர் இருக்கார் கன்னியாகுமரியில், ஒரு அழுத்தந்தை மண்டிட்டு வீடு வீடாக போய் சீமானுக்கு எதிராக ஓட்டு கேட்டார். உங்களுக்கு தெரியுமா? திமுகவுக்கு போடுங்க, பிஜேபி இல்லைன்னா சீமானுக்கு போட்டால் பிஜேபி வந்துடும்னு. அவர் கைதையும் கண்டித்து அறிக்கை விட்டேன். அப்போ நீங்கள் என்கிட்ட கேள்வி கேட்கலையா? நீங்கள் இதை பேசுகிற நீங்கள் என் தம்பி துரைமுருகன் கைது 2 முறை நடந்திருக்கு. என்ன பண்ணிட்டான்? பேசுனா ஒரு அப்பனுக்கும் ஆத்தாளுக்கும் பிறந்தவன், நல்ல தாய் தகப்பனுக்கு பிறந்தவன் இல்லைன்னா கருத்தாக வெல்லணும். நீங்கள் பாரதிய ஜனதா செய்தா இல்லையா? MM கல்புரிக்கு, நரேந்திர தபோல்கர், கௌரி லங்கேஷ் இவங்களெல்லாம் என்ன பண்ணீங்க? நீங்கள் ஐயா ஸ்டான் லூர்திசாமி வரைக்கும் என்ன பண்ணீங்க? இப்போ நீங்களே சிறையில் போய் படுத்துக்கிறீங்களா? இதை நான் கண்டிக்கலை, அதை ஆதரிக்கலை, கண்டிச்சிட்டேங்கிறீங்க. இப்போ ஆதரிச்சதுனாலன்றீங்க. அது கைது கண்டிச்சிட்டதுனால திமுக ஆதரவம்பிலா? அது எப்படி, எந்த வழியில் நியாயம் அது? இப்போ அதுதான் நம்ம இதை கேட்குறது. இது நீண்ட பெரிய காயம். அது அந்த வலியை தாங்கி நான் எல்லா சிறையிலையும் இருந்திருக்கேன். எல்லாரோடவும் நான் நெருங்கி இந்த தண்டனை பெற்றோரோட பழகிருக்கேன். அந்த வலி எனக்குள்ளே இருக்கிறதுனால இதை நான் வலியுறுத்துகிறோம். நாங்கள் என்னை விமர்சிக்கலை அப்படின்னா சிலருக்கு உறக்கமும் இல்லை, உணவும் இல்லை. இதை நீங்கள் நல்லா விளங்கிக்கணும்.